தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இன்றைக்கி நம்ம 155 செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இம்பீச்சிங் கிரெடிட் ஆஃப் விட்னஸ். ஸோ சாட்சியோட நாணயத்தை எந்த மாதிரியான கொஷின் கேட்டு அவர் வந்து நாணயமான பதில், ஆனஸ்டான பதில் தான் சொல்கிறாரா இல்லையான்றத இந்த செக்ஷனில் கொடுத்துருக்க சில தட் இஸ் வந்து டெஃபினிஷன் அண்ட் தென் வந்து சில இல்லஸ்ட்ரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலயமா வந்து இதில் என்ன சொல்ல வராங்கன்ற செக்ஷனில் அப்படின்றத நான் உங்களுக்கு அதை விலக்கி சொல்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் 155 செக்ஷன் எப்போல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு எப்போ ஒரு சாட்சியோட அவர் வந்து ஆனஸ்ட்டாக சொல்கிறாரா இல்லையான்றதை நம்ம எதிர்பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொய்யான ஃபால்ஸ் எவிடன்ஸ் அவர் கொடுக்கும்போது அவர் உண்மை சொல்கிறாரா இல்லையா, இல்லை அப்படின்றது அந்த பிட்டிஷனருக்கு தெரியும். இல்லை இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு சேல் நடக்குது, அந்த சேலுக்கான ப்ராடக்டை டெலிவரி பண்ணுறாரு. அந்த டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்டை வாங்கின நபர் வந்து பணம் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி பணம் அப்புறமா தரேன்னு சொல்கிறாரு. பட் இவர் அதே மாதிரி இந்த டெலிவரி பண்ணவர் வாங்காமல் வந்துடுறாரு. ஒரு பர்டிகுலர் டேவை சொல்கிறாரு. இப்போ மண்டே டெலிவரி ஆகிருக்குன்னா வெட்னஸ்டே தரேன்றாரு. இப்போ வெட்னஸ்டே போய் கேட்கும்போது அந்த பர்சன் அந்த பணத்தை வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியம் நிற்கிறாரு. இவர் வந்து கூட நிற்கிறாரு. இவர் முன்னாடி தான் நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்தேன்றாரு. அந்த சாட்சியம் வந்து ஆமாம், ஏன் முன்னாடி தான் இவர் வந்து பணத்தை கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது இது ஒரு போலீஸ் கேஸ் ஆகுது. சாட்சி இருக்கிறதுனால போலீஸும் வந்து பணம் வந்து கொடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வருது. இப்போது அந்த ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணவருக்கு உண்மையாக என்ன நடந்திருக்குன்னு தெரியும். அதாவது பணம் வந்து அவர் வாங்கலை, அவர் தரலை, இது வந்து பொய்யா சொல்கிறாருன்னு தெரியும். இப்போது அவருடைய அட்வொகேட் கிட்ட இந்த டீட்டெயிலை சொல்லுவார். இப்போ இம்பீச்சிங் கிரெடிட் ஆஃப் விட்னஸ் இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 155ஓட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, டிஸ்ஆனஸ்ட், அதாவது ஆனஸ்டான சாட்சி கிடையாது அப்படின்றத நிரூபிக்கணும். இதுதான் ஒரு அந்த பர்டிகுலர் டைமில் மேபி சிவில் வழக்காக இருந்தால் பிளைண்ட் யார் அந்த ப்ராப்ளத்தை கொடுக்குறாங்களோ, தட் இஸ் அந்த பிளைண்ட்டை போடுறாங்களோ அந்த அட்வொகேட் வந்து ப்ரூவ் பண்ணுவார். ஒருவேளை இது கிரிமினல் அஃபென்ஸாக மாறும்போது ஒருத்தர் பொய்யா வந்து அக்யூஸ்டாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால், ஸோ அந்த டிஃபென்ஸ் லாயர் இதற்கான வாதுரையம் வந்து செய்வார். ஸோ எய்தர் த கேஸ் கிரிமினலாக இருந்தாலும் சரி, இல்லை சிவிலாக இருந்தாலும் சரி, இம்பீச்சிங் கிரெடிட் ஆஃப் விட்னஸ் அவங்களுடைய நாணயம் எந்த அளவுக்கு உண்மையாக அந்த சாட்சி இருக்குது, இப்போ அந்த எந்த சைடு அந்த நியாயமாக தெரியும் பணம் வாங்கலைன்னு சொல்கிறா அந்த அட்வொகேட் கிட்ட அவர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் அந்த பர்டிகுலர் அட்வொகேட் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அவர் வந்து டிஸ்ஆனஸ்ட்லி த ஃபால்ஸ் எவிடன்ஸ் வந்து கொடுத்துருக்காருன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ப்ராடக்டை கொடுத்துட்டாரு, பணம் வாங்கலை, அதுக்கான கேஸ் வருது. இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து மர்டர் பண்ணுறாரு இன்னொருத்தரை, கிரிமினல் வழக்குக்கு சொல்கிறேன். அப்போ ஏற்கனவே பார்த்தது நம்ம சிவில் வழக்கு. ஸோ இது வந்து கிரிமினல் வழக்குக்கு வந்து ஒருத்தர் ஏன்னு ஒரு பர்சன் பியை வந்து மர்டர் பண்ணிடுறாரு. இந்த மர்டரை வந்து அதாவது அவர் அந்த மர்டர் பண்ண பர்சன் வந்து சாகிற நிலைமையில் இருக்கும்போது வேற ஒரு நபரை சொல்கிறாரு, இந்த பர்சன் தான் மர்டர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு. இதை சீன் ஒரு பர்சன் கேட்குறாரு. ப்ராப்பரான அவருக்கு வந்து தெரியும் இந்த பர்சன் தான் மர்டர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அவருக்கு வேற ஒருத்தர் மேலே பகை இருக்கும். ஸோ அவர் தான் இந்த மர்டரை பண்ணுறாரு சொல்லி பொய் சாட்சி கொடுக்குறாரு. இப்போது கோர்ட்டில் வந்து இப்போ இந்த வந்து சொன்னது வந்து ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ். ஸோ இதை நிரூபிக்கிறதுக்கு அதுதான் இந்த மேட்டர், இம்பீச்சிங் கிரெடிட் ஆஃப் விட்னஸ். அவர் வந்து நாணயமான சாட்சி, உண்மையான சாட்சியா இல்லையா, அந்த சாட்சி வந்து பொய் சொல்கிறான்றதை நிரூபிக்க வேண்டியது தான் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சில இம்பார்ட்டண்டான என்ன எப்படியெல்லாம் வந்து இதை வந்து அவர் கரெக்டாக சொல்கிறாரு இல்லையான்றதை பார்க்கணுன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி வந்து செக்ஷன் 145 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ஸோ கான்ட்ரடிக்ட் பண்ணணும். எந்த கொஷின்ஸை வந்து அவர் முரண்பாடாக சொல்கிறாரு. இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் 161 ஒரு மேட்டரை சொல்லியிருப்பார், கன்ஃபியூஷனில் 164 ஒரு மேட்டர் வந்து சொல்லியிருப்பார். அதாவது இதுதான் எவிடன்ஸ் சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு. ஸோ டியூரிங் த
இன்வெஸ்டிகேஷன் சீஃபில் ஒன்று சொல்லியிருப்பார், கிராஸில் ஒன்று சொல்லியிருப்பார். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும்போது இதிலேயே வந்து அவர் டிஸ்ஆனஸ்டாக சொல்லியிருக்காருன்றதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு சம்மந்தப்பட்ட கிராஸ் இருக்குது. அந்த கிராஸில் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதன் மூலயமா அவர் சொன்ன அந்த பர்டிகுலர் சாட்சியம் பொய்ன்றதை நிரூபிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த செக்ஷன் 155ல் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில சம்பவத்தில் சில சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம சேனலில் வந்து கேட்டிருப்பாங்க. லைக் வந்து நிறைய பேர் வந்து இந்த செக்கு மோசடியில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து வாங்கினது ஒன்றா இருக்கும், கொடுக்குற பணம் ஒன்றா இருக்கும். அதே சமயத்தில் பார்ட் பேமெண்ட் சொல்லி ஒரு பார்ட் பே பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று வந்து கேஷ் கொடுத்தாச்சுன்னு சொல்கிற மாதிரி பொய் வழக்கு, பொய் சாட்சிகள் நிறைய வந்திருக்கும். அதுக்காக நிறைய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ஐ ஆக்ட் 138 வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வழக்கில் வந்து சிலது உண்மைகளும் இருக்கும். அதாவது செக்கை கொடுத்துட்டு பணம் இல்லாமல் இன்சஃபிஷியன்ட் ஃபண்டாலையும் இருக்கும். இல்லை சிலது வந்து இந்த மாதிரி வந்து பார்ட் பேமெண்ட் பண்ணி மீதி பேமெண்ட்டை வந்து அப்புறம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த பணத்தை வந்து அவங்க கொடுத்தாச்சுன்ற மாதிரி கிளைம் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக வரும்போது இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ கோர்ட்டில் வந்து ட்ரையல் நடக்கும்போது நாட் ஓன்லி இந்த 155 நான் முன்னாடி சொன்ன மாதிரி சீஃப் எடுக்கும்போது என்ன, கிராஸ் பண்ணும்போது என்ன, ரீகால் பிட்டிஷன், தட் இஸ் வந்து விட்னஸ் ரீகால், விட்னஸ் ரீஎக்ஸாமினேஷன். ஸோ அந்த லீடிங் கொஷின் எப்போ கேட்கணும், எப்போ வந்து இந்த அவரோட ஆனஸ்ட்னஸை செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு சம்மந்தப்பட்ட அந்த வழக்கோட ஸ்டேட்டஸை வச்சு இது எல்லாமே இன்வால்வ் ஆகும். ஸோ ஒருவேளை இது ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்படின்றத நிரூபிக்கப்பட்டால் 193ல் அதற்கான பனிஷ்மெண்ட்டும் வழங்கப்படும். ஸோ இதுதான் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ நான் கொடுத்துருக்க டீட்டெயில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வேறு எந்த தகவல்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.